கர்த்தருக்குள் அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசுவின் புண்ணிய நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கின்றேன். எபிரேயர் நிருபம் 12ஆம் அதிகாரம் 27வது வாக்கியத்தை கவனமாக வாசித்து பாருங்கள். அசையாத காரியங்கள், அசைவுள்ள காரியங்கள் என்று எபிரேயர் நிருப ஆக்கியோன் எழுதுகிறார். அருமையானவர்களே, இந்த உலகத்திலே கட்டடங்கள் உறுதியாயிருக்கிறது. திடீரென்று நிலநடுக்கம் வரும்போது அந்த கட்டடங்கள் அசைந்து விழுந்து விடுகிறது. ஆனால் எபிரேயர் நிருபத்தை எழுதின ஆக்கியோன் ஆவியானுடைய பலத்திலே எழுதுகிறார். 2 காரியங்களாக பிரிக்கிறார். ஒன்று அசைகிற காரியங்கள், இன்னொன்று அசையாத காரியங்கள். நம்முடைய வாழ்க்கையிலே இதை நாம் கற்றுக்கொள்ளப் போகிறோம். 4 அசைக்கப்படாத காரியங்களை நான் உங்களுக்கு விவரிக்க விரும்புகிறேன். ஆங்கிலத்திலே 4 things which can never be shaken என்று சொல்லலாம். முதலாவது காரியம் என்ன? ஆண்டவருடைய சிங்காசனம் அசைக்கப்படாத சிங்காசனமாகும். The throne of God never be shaken என்று சொல்லலாம். உலகத்திலே சாம்ராஜ்யங்கள் தோன்றுகின்றன, அழிந்து விடுகின்றன. நம்முடைய இந்திய நாட்டிலே முகலாய சாம்ராஜ்யம் அழிந்து போனது. பாபிலோன் சாம்ராஜ்யம், பெர்சிய சாம்ராஜ்யம் என்று பல சாம்ராஜ்யங்கள் அழிந்து போனதை நாம் பார்த்திருக்கிறோம். உலகமெங்கும் கொடிகட்டி பறந்த ஆங்கில சாம்ராஜ்யம் கூட சிதறி போனதை நம்முடைய சரித்திரத்தில் வாசித்திருக்கிறோம். ராஜாக்கள் எழும்புகிறார்கள், மடிந்து விடுகிறார்கள். ஒரு ஆட்சி வருகிறது, அடுத்த ஆட்சி வரும்போது அது கவிழ்க்கப்பட்டு போகிறது. ஆனால் நம்முடைய ஆண்டவர் சதா காலங்களிலும் இருக்கிற ஆண்டவர். சங்கீதம் 45ஆம் சங்கீதம் 6வது வாக்கியம், புலம்பலின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 19 வாசித்தால் அவருடைய சிங்காசனம் என்றென்றைக்கு நிலைத்திருக்கிறது. அவரே உயர்ந்தவராக அசைக்கப்படாத ராஜாவாக இருக்கிறார். அவருடைய சாம்ராஜ்யம் அசைக்கப்படாத சாம்ராஜ்யம், அவருடைய சிங்காசனம் அசைக்கப்படாத சிங்காசனம். ஆகவே ஆண்டவரை நம்பும் பொழுது, அவருடைய ஆளுகையை நம்பும் போது புரிந்து கொள்ள வேண்டும், நம்முடைய கர்த்தரின் சிங்காசனம் அசைக்கப்படாத ஒன்றாகும். இரண்டாவதாக, கர்த்தருடைய வார்த்தை அசைக்கப்படாத ஒன்றாகும். அங்கே வேதவசனத்திலே நான் சொல்லுகிறேன், the word of God can never be shaken. அப்படியே மார்க் 13ஆம் அதிகாரம் 31 பாருங்கள். வானமும் பூமியும் கூட அழிந்து விடுகிறது, ஆண்டவரின் வார்த்தைகள் ஒரு நாளும் அழிந்து போகாத ஒன்று. அதே சமயத்தில் 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 23லிருந்து 25 வரை வாசித்து பாருங்கள். அழிவில்லாத வித்து என்று சொல்லப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த நாட்களில் ஆண்டவரின் வாக்குத்தத்தம் ஒரு நாளும் தரையில் விழவில்லை. ஆண்டவருடைய வேதத்தில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் ஒரு நாளும் நடக்காமல் இருந்ததில்லை. ஆண்டவருடைய வல்லமை ஒரு நாளும் செயலற்று போனதில்லை. அப்படியானால் ஆண்டவருடைய வார்த்தைகள் அசைக்கப்படாத ஒன்று. ஆகவே மனித வார்த்தைகள் மேலே உங்கள் வாழ்வை கட்டாதபடி ஆண்டவருடைய வேத வசனத்தின் அடிப்படையிலே உங்கள் வாழ்க்கையை கட்ட அழைக்கப்படுகிறீர்கள். மூன்றாவதாக வேத வசனம் சொல்கிறது, அதாவது the church of God can never be shaken. திருச்சபையானது அசைக்கப்படாத ஒன்று. மத்தேயு 16ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். அந்த மத்தேயு 16லே 18வது வாக்கியத்தை உங்களுக்காக நான் வாசிக்கிறேன். மத்தேயு 16:18. அங்கு ஆண்டவர் சொல்கிறார், நான் உனக்கு சொல்லுகிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இந்த வசனத்தின் பொருள் என்ன? ஆண்டவரின் திருச்சபையை அசையாத ஒன்று, அழியாத ஒன்று. வால்டேர் என்கிற பிரெஞ்சு தேசத்தை ஒரு மனிதன் 17ஆம் நூற்றாண்டிலே 50 ஆண்டுகளிலே திருச்சபை அழிந்து விடும் என்று சொன்னான். ஆனால் அவன் அழிந்து போனான், இறந்து போனான். அவனுடைய வீட்டில் தான் ஜெனீவாவுடைய அந்த பைபிள், அந்த ஸ்தாபனமானது இயங்கி கொண்டிருக்கிறது. அங்கிருந்து வேத புஸ்தகம் அச்சடிக்கப்படுகிறது. அருமையானவர்களே, திருச்சபையானது அசைக்கப்படாது. இதை சொல்லும்போது நீங்கள் வியப்பாக என்னை பார்க்கலாம். இன்றைய திருச்சபைகளானது அசைந்து கொண்டிருக்கிறது. அங்கே பிரச்சனைகள் மோதி கொண்டிருக்கிறது, பிரிவினைகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது. கரைபட்ட ஒரு திருச்சபையை பார்க்கிறோமே என்று சொல்லலாம்.
2 சபையை 2ஆக பிரிக்கிறேன். ஒன்று என்ன தெரியுமா? அந்த சபைக்கு பேர் என்னவென்றால் விசிபிள் சர்ச், காணப்படுகிற சபை. இன்றைக்கு நாம் ஆராதிக்கிற சபைகள் எல்லாம் காணப்படுகிற சபை. ஆனால் இன்னொரு சபை இருக்கிறது, மிஸ்டிக்கல் சர்ச், அதாவது காணப்படாத சபை. இந்த காணப்படுகிற சபையில் இருக்கிற ஆண்டவரை அர்ப்பணித்தவர்கள் எல்லாரும் காணப்படாத சபையிலே அங்கத்தினராக இருப்பார்கள். ஆண்டவர் தம்முடைய ரகசிய வருகையில் வரும்பொழுது ஒரு சபை எடுத்துக்கொள்ளப்படாது. எல்லா சபையிலும் இருக்கிற விசுவாசிகள் அடங்கிய காணப்படாத சபை அங்கு எடுத்துக்கொள்ளப்படும். அப்படியானால் அந்த காணப்படாத மெய்யான திருச்சபை அசைக்கப்படாது, அது அழிந்து போகாது. 4வதாக, the child of God can never be shaken. ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒரு நாளும் அசைக்கப்பட மாட்டார்கள். ஒருவேளை நீங்கள் கேட்கலாம், அன்றைக்கு ஆண்டவருடைய பிள்ளைகளாக அழைக்கப்பட்டவர்கள் அநேக துன்பம், துயரம், அங்கே விபத்துகள், மரணங்களினால் அசைக்கப்படுகிறார்களே. உண்மைதான். ஆனால் மெய்யான ஆண்டவருடைய பிள்ளை எந்த சூழ்நிலை வந்தாலும் அசைக்கப்பட மாட்டார்கள். இது திருமறையினுடைய மிக முக்கியமான ஒரு காரியம். பழைய ஏற்பாட்டிலே பாருங்கள், யோபு நல்ல ஒரு விசுவாசி, எத்தனையோ காரியங்களை இழந்தான். பிள்ளைகளை அவன் இழக்க கொடுத்தான். அவன் உடலிலே சரீரம் சுகம் போய்விட்டது. மனைவியினுடைய அன்பு இழந்தான். நண்பர்களுடைய ஆறுதலை இழந்தான். அசைக்கப்பட்டானா? இல்லை. என்னை ஆண்டவர் கொன்று போட்டாலும் அவர் மேல் நம்பிக்கையாய் இருப்பேன் என்றார். நீங்கள் யோவான் நற்செய்தி நூல் 10ஆம் அதிகாரத்திலே 27, 28, 29 வாசித்தால் ஆண்டவர் அருமையாய் சொல்கிறார், என் ஆடுகளை என் கைகளிலிருந்து பறித்து கொள்கிறவன் யார் என்று சொன்னார். ரோமருக்கு நிருபம் 8ஆம் அதிகாரம் 38, 39 வாசித்தால் ஆண்டவருடைய அன்பை விட்டு எதுவும் என்னை பிரிக்க ஒட்டாது என்று பவுல் அறைகூவல் விடுகிறார். அருமையானுள்ளே, இந்த பூமியிலே ஆண்டவருடைய அர்ப்பணத்திலே இருந்து நம்முடைய ஓட்டத்தை முடித்து தேவராஜ்யம் செல்லும் பொழுது பரலோகத்திலே நம்முடைய வாழ்க்கையை யாராலும் அசைக்க முடியாது. அசைக்கப்படாத 4 காரியங்களை சொன்னேன், சிந்தித்து பாருங்கள், அர்ப்பணியுங்கள். அன்பின் ஆண்டவரே, இந்த செய்தியை கேட்ட மக்களை ஆசீர்வதியும். அசைக்கப்படாத 4 காரியங்களை கற்றுக்கொண்டோம். அதை நாங்கள் தொடர்ந்து சிந்தித்து ஆண்டவருக்குள் வளர உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே.